ஏங்க வணக்கம் வணக்கம். நான் தாங்க வருங்கால முதலமைச்சர். ஏங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க. ஒரு மனுஷன் ஒரு மனுஷங்கிட்ட போய் வேலை செஞ்சால் தாண்டா உயிர் வாழ முடியும், இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சு தாண்டா உயிரே வாழணும் அப்படின்ற ஒரு கேடு கட்ட ஒரு தற்குறித்தனம் இருக்குது பாருங்க. இந்த உலகத்தில் 84 லட்சம் ஜீவராசிகள் வாழுதான். நம்மளை மாதிரி ஒரு தற்குறித்தனமான ஒரு வாழ்க்கை கட்டமைச்சிட்டு ஒரே ஒரு உயிரினம் கூட வாழ்றதில்ல. எப்படி மாதத்தில் 4 நாள் வருஷத்தில் 48 நாள்னு தனக்காக ஓய்வு நாட்களில் தன்னுடைய இயல்புக்காக வாழ்ந்துக்கிட்டு மற்ற நாளெல்லாம் அந்த இயல்பு வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக அர்ப்பணிக்கிறான் பாரு உழைச்சி. இந்த கேடு கேட்ட தற்குறித்தனமான மனுஷனுங்க இதை மாற்ற ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவர் இருக்காங்களா? நல்லா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தனா ஒரே ஒரு வருஷத்தில் எப்படி எந்த மயிராண்டிக்கிட்டு எவனும் வேலைக்கு போகாத அளவுக்கு, எந்த அடிப்படை தேவைகளுக்கும் குறைவில்லாத அளவுக்கு மனிதன் இயற்கையில் எப்படி வாழ பிறந்தானோ அப்படிப்பட்ட இயல்பான வாழ்க்கையை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வைக்க முடியுங்க. அது எந்த ஒரு தலைவனால் அரசியல் தலைவனால் செய்ய முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் கூட அந்த அறிவு இல்லை. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா? இந்த அரசியல் கோளாறுகள்னு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. இவங்க தான் என்ன பண்ணுறது தெரியுமா? விஜயாக இருக்கட்டும், இல்லை நடிகர்களாக இருக்கட்டும், இல்லை யாரை வேணால் இருக்கட்டும், ஒரு செலிபிரிட்டியாக வராங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு செலிபிரிட்டி ஆகிட்டாங்க, ஒரு டாப்பில் வந்துட்டாங்க அப்படின்னாலே போதும். இந்த பேட்டி எடுக்கிறானுங்க பாரு இந்த நாய்ங்க. அப்புறம் அடுத்து அரசியலுக்கு எப்போனா வருவீங்க, அரசியலுக்கு எப்போ வருவீங்கன்றது இந்த ரசிகர்கள்ன்ற மென்டல் பசங்க. அவங்க தலைவா அரசியலுக்கு எப்போ வருவீங்க, தலைவா அரசியலுக்கு வாங்கன்றது. அரசியல்ன்றது என்னடா வற்புறுத்தி கூப்பிட்றது கிடையாதா? அவனுக்கு வந்து அப்படியே உள்ளே இருந்து பொங்கி இங்கே நடக்கக்கூடிய குற்றங்களை பார்த்து அவனுக்காக ஒரு இந்த சீர்படுத்தணுன்ற ஒரு எண்ணம் தோன்றி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையாடா, முடிவு இருக்குடா அப்படின்ற ஒரு சிந்தனையை சிந்தித்து அவனாக வந்து வரணுன்ற அரசியலுக்கு. அப்போ தான் அரசியலில் நிலைக்க முடியும். அவனால் நமக்கு வந்து பயன் கிடைக்கும். சும்மா வந்து ஆர்வ கோளாறுல அரசியலுக்கு வாங்கன்ட்டு அரசியல் ஆசையை கிளப்பி விட்டு அவனை வான்றது. அப்புறம் அவங்களுக்கு அரசியல் ஆளுமையும் தெரிறதில்ல, ஒன்றும் தெரிறதில்ல. உங்களோட சேர்ந்துன்னு நீங்களும் ஒரு அரசியல் தற்குறிங்க. அவங்கள வந்து வழி நடத்தின்னு அவங்களுக்கு வந்து ஆலோசனை வழங்கின்னு நிர்வாகிகள் கூடைய கூட்டம் கூட்டி உங்களோட ஆலோசனை நடத்தி அவங்க அரசியல் பண்ணி விளங்கினா விளக்கம். இந்த உலகம் இப்படி தாண்டா போய் நிற்குது. விஜய் அரசியல் இப்படி தான். அதனால தான் விஜய்க்கு வந்து அரசியல் ஆளுமை இப்போ இல்லைன்றது. யாருமே அரசியலுக்கு வந்து அவங்களாம் முன் வரணும், யாரும் வந்து வற்புறுத்தி கூப்பிடக்கூடாது. தெரிஞ்சுக்கங்கடா தற்குறிங்களா.